வணக்கம். நேத்து சமூக வலைதளங்கள்ல அநேகமாக நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஒரு வீடியோ வந்து அதிகமாக பகிரப்பட்டது. அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான மூதாட்டி ஒரு அரசு பள்ளியில் ஒரு மாணவனை பள்ளி அறைக்குள்ளேயே விரட்டி விரட்டி அடிக்கிறாங்க. அதை பார்த்ததையும் எனக்கே லைட்டாக பதட்டமாயிடுச்சு. ஏன்னா என் மக படிக்கிற ஸ்கூலும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான தோரணையில் தான் இருக்கும். அப்புறமேல் செய்தியை வாசிக்கும்போது தான் தெரியுது, திருவண்ணாமலையில் திருவண்ணாமலைக்கு அருகில் ஒரு இப்போ அரசு பள்ளியில் அந்த மாதிரி நடந்திருக்குன்னு. என்ன விஷயம்னு விசாரித்தா, அந்த பள்ளி மாணவன் வந்து ஒரு முட்டை வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருப்பான் போல இருக்கு. அதனால அந்த சம்பவம் நடந்திருக்கு. இந்த உணவு திட்டம் அப்படிங்கிறது காமராஜர் காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு எம்ஜிஆரால், ஜெயலலிதா அம்மையாரால், ஐயா கலைஞரால் வளர்க்கப்பட்டு, ஏன்னா அரசு பள்ளியில் வந்து கண்டிப்பாக ஏழை மாணவர்கள் தான் படிப்பாங்க. மிகவும் பின்தங்கிய ஒரு பொருளாதார நிலையில் இருக்கிறவங்க தான் அரசு பள்ளியில் படிப்பாங்க. அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து உணவு போடணும், ஊட்டச்சத்தாக அதை கொடுக்கணும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் அதை மேம்படுத்தி கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்து ஸ்டாலின் ஐயா வந்து காலை உணவு திட்டமும் கொண்டு வந்திருந்தார். நல்ல அருமையான திட்டம். அதில் சில குளறுபடிகள் இருக்குது. என்னென்னா, எத்தனை மாணவர்கள் காலை உணவு கூட இல்லாமல் வர்றாங்க அப்படின்னு கணக்கெடுத்து கரெக்டாக அவங்களுக்கு மட்டும் சமைச்சு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா அந்த உணவும் வந்து நிறைய வீணாகாமல் தடுக்கலாம். அப்படி கொண்டு வந்து ஒவ்வொரு முதலமைச்சரும் அரசு பள்ளி மாணவர்கள் மேலே ஒரு கருணை கொண்டு உணவு திட்டம் கொண்டு வராங்க. இதில் வந்து பல ஊழல்கள் நடக்குது. அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். சத்து மாவுலேருந்து அரிசி, பருப்பு எல்லாமே வந்து ஊழல் நிச்சயமாக நடக்கும் அங்கே அந்த இதில் பணி புரிகிறவங்கள்ட்ட. ஒரு தடவை கூட நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறாரு, தேன் எடுத்தவன் புறங்கையை நக்காமல் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி. அதுபோல் அவங்க அதே ஃபீல்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அது எடுப்பாங்க. அவங்க அந்த மாணவனுக்கு ஒரு முட்டை சேர்த்து கொடுக்கறதுனால எந்த தப்பும் வந்துடாது. தினசரி கூட கொடுக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு அரசாங்கத்துக்கிட்ட பொருளாதாரம் இருக்குது, வீணாகிற முட்டைகள் இருக்குது. அங்கே முட்டை வேணாம் அப்படின்னு சொல்கிற மாணவர்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த கோவம் ஏன் அப்படின்னு ஒரு சரியான தெளிவு இல்லை. ஒருவேளை அதுதான் காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவ்வளவு ஆத்திரம் கொண்டு ஒரு மாணவனை தயவு செய்து தாக்காதீங்க. இதுக்கு ஒரு கடுமையான நடவடிக்கையை எடுக்கணும். இதை வந்து எல்லா பள்ளிகளுக்கும் கொண்டு சேர்க்கணும். மாணவர்களை எந்த வித காரணம் கொண்டும் தாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. தண்டிக்காத மாணவன் வந்து கண்டிப்பாக வீணாக தான் போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தண்டிக்கிறதுக்கான காரணம் ஒன்று இருக்கு இல்லையா? ஒழுங்காக படிக்கலை அப்படின்னு சொன்னால் தண்டிப்பு நிச்சயம் அவசியம். அவனோட நடவடிக்கைகளில் வந்து தகாத குணங்கள் இருந்துச்சுன்னா அதை கண்டிக்கணும், தண்டிக்கணும். ஒரு சாப்பாடு வந்து கொஞ்சம் சேர்த்து கொடுங்க. இல்லை